பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளில் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் தேதியில் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மளோடு பேசுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், சங்கீதம் 37:5 சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகின்ற காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது அற்ப காரியமோ, அது முக்கியமான காரியமோ, அது முடியாத காரியமோ, அது தொடராத காரியமோ, அது முடிந்த காரியமோ, உங்கள் பார்வையில் அது முடிந்திருக்கலாம். ஹல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு எல்லாம் லேசான காரியம்தான். நமக்கு தான் பெரிய காரியம். கடல் மேல் நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டியவர், குருடனை பார்க்க வைத்தவர், 38 வருடம் நடக்க முடியாதவனை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் நடந்து போனானே. எத்தனை வல்லமையின் தேவன்! அவர் நாமம் வல்லமை உள்ளது. அது நமக்கு செய்யும் காரியங்களை கர்த்தர் நமக்காக வாய்க்க செய்வார். அதனால நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், ஒருவரும் என்னிடத்தில் என் வழியில இல்லாதபடிக்கு நீங்க பிதாவின் இடத்துல போக முடியாதுன்றார். நான் இல்லாதபடி அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அப்போது அவர்னால எல்லாமே ஆகும். அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் இன்றைக்கு கர்த்தர் எந்த காரியமாக இருந்தாலும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும், அது உங்கள் பிள்ளைங்க திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைங்களோட படிப்பு விஷயமா இருக்கலாம், பிள்ளைங்களோட வேலையாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு வீடு ரொம்ப நாளாக வாடகைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு மாற்ற முடியலையே, ஒரு நல்ல வீடு கிடைக்கலையேன்னு சொல்கிறதா இருக்கலாம், இல்லை புது வீடு நாங்கள் கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு காரியமாக இருக்கலாம். அநேக நாட்கள் நீங்கள் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம், திருமணம் ரொம்ப நாளாக முடியாமல் காத்துக்கிட்டு இருக்கலாம், வேலை கிடைக்காம காத்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை உங்களோட காரியங்கள் எதனாலும் ஒன்றில் ஒரு முடிவுக்காய் இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இது இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இந்த எல்லாவற்றிலும் நீங்கள் உங்கள் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து கொடுத்துரு. ஹேண்ட் ஒப்புவித்துன்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. உங்களோட எல்லா காரியங்களையும் அவரிடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆபிரகாமனுடைய அந்த வேலைக்காரன் தான், அவன் எஜமானனுக்கு மனைவி தேடும்படி போகிறான். அப்போ அந்த ரெபேக்காலை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வலது பக்கம் போகிறேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே நான் இடது பக்கம் போகிறேன், பெண்ணை எங்கள் கூட நீங்கள் அனுப்புகிறீங்களா, நீங்கள் அனுப்பலையா, எங்களோட எஜமானனோட மகனுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களா, எங்களோட அனுப்புகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்கும்போது, அவங்க அப்பாவும் அவங்க அண்ணன் பெத்துவேலுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இதுக்கு நாங்கள் நலம்பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, என்ன அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. இந்த காரியம் கர்த்தரால் ஆயிற்று, கர்த்தரால் தான் வந்தது, இதுக்காக நாங்கள் நலம்பலம் எதுவுமே சொல்லக்கூடாது, இதை நாங்கள் தடுக்கவும் கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது, நல்லதோ கெட்டதோ நாங்கள் பேசக்கூடாது, இது கர்த்தரால் ஆயிற்று. அந்த நம்பிக்கை ஆபிரகாமின் சந்ததி உண்டாகும்படியாய் அவர் எவ்வளவு அந்த ரெபேக்காளின் தகப்பனும் அவங்க அண்ணனும் எவ்வளோ அழகாக பேசுனாங்க பாருங்கள். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இது கர்த்தரால் ஆயிற்று. ஆமென். அவர் பாதத்தில் வச்சிடணும்.
ஒரு பிள்ளைகளுக்கு நம்ம வரன் தேடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தேடிட்டு நம்ம எழுதி நம்ம ஜெபம் ஆரம்பிச்சுட்டு அவர் பாதத்தில் ஜெபித்து ஆண்டவரே நீர் கொண்டு வரும். இந்த ரெபெக்காளுக்கு நீர் வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தீரேப்பா, எப்படி நீர் வந்து கொண்டு வந்தீர், துணையை தேடி கொண்டு வந்தீர், அதுபோல் ஏற்ற துணையை நீங்கள் கொண்டு வாங்கப்பான்னு அவருடைய பாதத்தில் நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஜெபமே ஜெயம். ஏற்ற வேளையில் கர்த்தர் நிச்சயமாய் அவரே அதாவது ஜாடிக்கேற்ற மூடிம்பாங்க. கர்த்தர் வந்து யாருடைய விலா எலும்பில் உருவி ஒரு பெண்ணை உருவாக்கினாரோ, இல்லை ஒரு ஆணை வந்து நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த பெண் எந்த மனுஷனுடைய விலா எலும்பில் இருந்து எடுக்கப்பட்டாலோ அதை கட்டாயம் கர்த்தர் ஒன்றிணைப்பார். காரியம் கர்த்தரால் வாய்க்கும். அந்த திருமணம் அருமையாய் நடக்கும். அவங்க திருமண வாழ்க்கை அழகாய் அமையும். ஹல்லேலூயா. அப்போ பெற்றோர் இந்த இவங்க சொன்னது போல், ஆபிரகாமினுடைய அந்த சம்மந்தி சொன்னது போல் இல்லையா, ரெபெக்காளின் அப்பா சொன்னது போல் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எவ்வளவு ஞானமாக தெரிந்து கொண்டாங்க பாருங்கள். அதுபோல் நமக்கு அந்த ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் முழுசு ஒப்பு கொடுத்துடணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் நான் பொண்ணு பார்க்கும்போது அவங்ககிட்ட, என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கும்போது அவங்ககிட்ட கேட்டேன், ஏம்மா எப்படிம்மா நீங்கள் பார்த்தீங்க, எப்படி நீங்கள் கர்த்தரோட சேர்த்து? அப்போ அவங்க சொன்னாங்கம்மா, நாங்கள் வந்து இந்துலேருந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்கம்மா, அதனால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் குலத்தை விட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஆசை இல்லை. அதனால் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னோம், நாங்கள் பதிஞ்சு வச்சுட்டோம், ஆண்டவரே உமக்கு சித்தமானவங்களை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அவங்களா எங்கிட்ட வந்து பேசணும், இதில் சமாதானமாக நடக்கணும், இந்த காரியங்கள்லாம் சொன்னாங்களாம், நீங்கள் நடத்துங்க அப்படின்னா. அவங்களாம் ஃபோன் பண்ணுறாங்களா, நாங்கள் இந்த மாதிரி உங்களை பார்த்தோம், பொண்ணை எங்களுக்கு நீங்கள் எதுவுமே ஒன்றுமே நீங்கள் தர வேண்டாம், போட வேண்டாம், திருமணத்துக்கு முடிச்சுக்கலாம், எப்போ நாங்கள் வந்து பார்க்கட்டும் சொல்லி திருமணம் முடித்து அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணு உண்மையில் கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணாருமா, என் பொண்ணு ரொம்ப நல்லா வச்சுக்கிறாங்கம்மா, நல்லா இருக்காம்மான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இது உண்மையில் நடந்தது. அதுபோல் கர்த்தர் நடத்த வேண்டும்னு சொல்லி நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நாம் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர், இன்றைக்கி அநேகர் திருமண வாழ்க்கையில் ஏமாந்து போயிட்டு அது மிகவும் மோசமான ஒரு காரியமாக வருது. அப்படி இருக்கக்கூடாது. அது மாத்திரமில்லை, யோனத்தானை பாருங்களேன், ஜெயிக்க போகிறாரு. அவர் வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ யோனத்தான் சொல்கிறாரு, என்ன நம்பிக்கை பாருங்கள், வா வா நம்ம அந்த பக்கம் போய் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க, நீ ஏறி வா அப்படின்னு தன்னுடைய ஆயுதத்தாரிய அப்பாட்ட சொல்லாமல் அவர் கிளம்புறாரு. எல்லா வீரர்களும் இருக்கிறாங்க, ஆனால் இவர் மட்டும் அவர் கூட்டிகிட்டு போகிறார் யோனத்தான். அப்போ சொல்கிறாரு, யாரு கண்டா, கர்த்தருக்கு இது அற்ப காரியம். பாருங்கள், நம்பிக்கையை பாருங்கள். கர்த்தருக்கு இது அற்ப காரியம். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிக பேரை கொண்டாகிலும் நமக்கு அவர் ஜெயத்தை கொடுப்பார். இது அவருக்கு அற்ப காரியம். வா நம்ம போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு போகிறாரு. அல்லேலூயா. இது போல் தான் பிரியமானவர்களே, நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இருந்தால் அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமென். எந்த காரியமாக இருந்தாலும் அது மிகவும் லேசான காரியம். சாமுவேல் கொடுத்த காரியமாக இருக்கட்டும், சாமுவேலில் இருக்கட்டும், ராஜாக்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன இது கர்த்தரால் ஆயிற்று, இது நம்ம கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. கர்த்தரால் நடந்தது. இந்த காரியம் கர்த்தரால் நடந்தது. தேவன் அவருக்கு செய்யணும். இது பெரிய காரியம், சின்ன காரியம், அற்ப காரியம், கடினமான காரியம் எதுவுமே நம் தேவனுக்கு இல்லை. நமக்கு வேணால் அது கடினமாக இருக்கலாம், நடக்காது, இந்த காரியம் கைகூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த காரியம் கைகூடாது நம்ம நினைக்கிறோம். ஆனால் உன் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறு. கர்த்தர் பெரியவர். ஆண்டவருக்கு எல்லாமே என்ன காரியம்? லேசான காரியம். ஒரு பாட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான பழைய பாடல். எனக்கு விசுவாசம் குறையும் போதெல்லாம், ஒரு ஜெபத்துக்கு நான் போகும்போதெல்லாம் இந்த பாட்டை நான் பாடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன்.
ஆம், மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்குனது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை தந்தது லேசான காரியம். அவர் பாடியிருப்பார். கச்சாடி நீரில் கனீரசத்தை மாற்றினது. அவர் தண்ணியை ஊற்றுனாங்க, அதை திராட்சை ரசமாக மாற்றிட்டாரு. அது லேசான காரியம். அல்லேலூயா. கச்சாடி நீரை கண்ணீர் ரசமாக்கியது லேசான காரியம். கடல் மீது அவர் தரையை போல நடந்தாரே, அது லேசான காரியம். இப்படி அநேக காரியங்களை குறித்து சொல்லி அந்த பாடல் இருக்கும் பிரியமானவர்களே. அந்த பாடலை நான் உருகி உண்மையிலேயே நான் ஜெபிக்க போகும்போது விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடி நான் ஜெபித்திருக்கிறேன். அப்போது எல்லாமே தேவனுக்கு லேசான காரியம், அற்ப காரியம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். என் தேவனுக்கு ஒரு காரியம் கூடாமல் உண்டுமோ? அந்த காரியம் நமக்கு வேணா பெருசாக இருக்கலாம், ஆனால் காரியத்தை மாற்றி கூட முடிக்க பண்ணுவார் தேவன். எப்போ நாம் மனம் திரும்பும்போது. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு? எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாள் முடிஞ்சிருச்சு. அவன் இன்னைக்கு மரணத்துக்கு அவன் போகிறான், மரணம் அவனுக்கு வரப்போகுது. அவன் வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்கு பண்ண சொல்லுன்றார். வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ண சொல்லு. ஆனால் அவன் அழுகும்போது அவன் ஆண்டவர் அதை மாற்றி 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். பிரியமானவர்களே, அவர் இரக்கமுள்ள தேவன். நம் வாழ்க்கையிலும் நாம் மனம் கசந்து மனம் திரும்பி நாம் தேவனிடத்தில் கண்ணீரை ஊற்றும் போது அந்த காரியம் ஜெயமாய் மாறுகிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். ஆனால் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்ம ஒரு போகிற வழியை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும், முழுசாக அவர்கிட்ட கொடுத்துடணும். ஒரு குழந்தை தகப்பனோட வெளியே போகுதுன்னா அந்த தகப்பனுக்கு தான் ஃபுல் கேரண்டி அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுல. பிள்ளை ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு அப்பனை சார்ந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். பாதுகாப்புலேருந்து பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து வர்றதுலேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாம் தங்குற இடத்துக்கு எல்லாமே தகப்பன் பார்த்துக்கொள்வார். அதுபோல் தான் நம் வாழ்க்கை முழுவதையும் நம் தேவனுடைய கரத்தில் நம் வழி முழுவதையும் தேவனோட பாதைகள் எல்லாம் அவரோட பாதத்தில் வைத்து விட்டு அவர் முன்னால் செல்லணும். பிரியமானவர்களே, அவருடைய கரம் பிடித்து நம்ம அவர் பின்னால் போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது அவரை நம்பி நாம் செல்லும்போது நிச்சயமாக நமக்கு ஜெயம் உண்டு. நம் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு நம்பிக்கை கொடுத்து ஒரு பாடலை கொடுத்தார். நிச்சயமாக நம்பிக்கைன்றது மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. நம்பிக்கை அப்படின்றது என்ன? அது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். அப்போ தேவன் மேல் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே அவசியம். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அப்படி நம்பிக்கை வச்சுருக்கீங்களா? உன் நம்பிக்கை வீண் போவதில்லை, உன் விசுவாசம் ஒழிவதில்லை. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை, உன் விசுவாசம் ஒழிவதில்லை. தேவன் அன்பு அது போதும் குறைவதில்லை. தேவன் கிருபை அது என்றும் மாறுவதில்லை. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை, உன் விசுவாசம் ஒழிவதில்லை. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே என்று அவர் வாக்கு தத்தம் தந்தாரே. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேனே என்று அவர் வாக்கு தத்தம் தந்தாரே. உள்ளங்கையில் உன்னை வரைந்துள்ளார் அவர் அன்பான தேவனே. உள்ளங்கையில் உன்னை வரைந்துள்ளார் அவர் அன்பான தேவனே. அவர் அன்பான தேவனே ஜீவன் தந்தாரே. உனக்காக எனக்காக அவர் ஜீவனையே தந்தார். பெரியமானவர்களே, அவர் செய்வது அற்ப காரியம், லேசான காரியம். அவர் நமக்கு காரியத்தை நிச்சயமாக செய்து முடிப்பார். அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். மலைகள் நீலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவில்லை. மலைகள் நீலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவில்லை என்று இயேசு சொன்னாரே. தம் ஜீவன்
தந்தாரே என்று இயேசு சொன்னாரே, தம் ஜீவன் தந்தாரே. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை, உன் விசுவாசம் ஒழிவதில்லை. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை, உன் விசுவாசம் ஒழிவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் அது வீண் போகாது. ஹல்லேலூயா. சொல்லலாம், இத்தனை காலம் ஆயிடுச்சே, நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டேயே, நீ இயேசுன்னு ஓடுறியே, நீ இயேசுனே நீ உன்னோட நேரத்தையெல்லாம் கொடுக்குறியே, நீ இயேசுன்னு அவர் பாதத்தில் எப்படியெல்லாம் நீ அமர்ந்திருக்க, எப்படியெல்லாம் அவருக்கு நீ ஊழியம் செய்கிற, ஆனால் உன் வீட்டில் இப்படி நடக்குதுன்னு கேட்கலாம் பிரியமானவர்களே. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறவர், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். அவர் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை வழிநடத்தின தேவன் மண்ணான மனுஷர்களுக்கு மன்னாவை கொடுத்து அவர் ஜீவனையும் எப்படியாக நடத்தின தேவன். பகலில் மேகமாகவும் இரவில் அக்னி சம்பமாகவும் நடந்து வந்த தேவன். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தேவன். மரித்து போன லாசருவை உயிரோடு 4 நாளைக்கு முன்னாடி மரித்து போனவனை உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, அந்த ஒரு பெண், சிறு பெண் மரித்து போயிட்டா, 12 வயசு பெண்ணு. அப்போது எல்லாரும் சொல்கிறாங்க, ஆண்டவரே அவள் மரித்து போயிட்டா. இவர் போகிறாரு, அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, அழாதீங்க, அவள் நித்திரையாக இருக்கா. நித்திரைனா தூக்கத்தில் இருக்கா. எல்லாரும் அதை கேட்டு சிரிக்கிறாங்க. இப்படி தான் உங்களையும் பார்த்து சிரிக்கிறாங்களா? நீ இயேசுன்னு போய்கிட்டு இருக்கியே, இயேசுவை நீ நம்புனையே, உனக்கு என்ன ஆச்சு? உன் கடன் அடைஞ்சதா? உன் பாடு தொலைஞ்சதா? உனக்கு எல்லாமே நல்லா நடந்ததான்னு கேட்குறாங்களா? பாருங்க காரியம் எப்படி முடியுதுன்னு. அவர்கள் சிரித்தவர்கள் முன்பு இவர் அந்த பிள்ளைய, நீ சிறு பெண்ணே நீ எழுந்துருன்னு சொல்லும்போது தூக்கத்தில் இருந்து எழுந்தது போல எழுந்து அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள்னு சொன்னார். அவள் சாப்பிட்டாள். ஹல்லேலூயா. பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களே, இயேசுவை நம்பிக்கையாய் கொண்டு இயேசுவே மெய்யான தேவன் என்று அவர்களை ஏற்றுக்கொண்டு தேவன் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், இதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் காரியங்கள் நடக்கும். பார்க்குறவங்க பிரமித்து ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. இது நிச்சயம். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார், மனிதன் அல்ல. அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாது எதுவுமே இல்லை. இப்போ பார்க்கும்போது அப்படி இருக்கும், ஆனால் அவருடைய காரியம் நடக்கும். ஒரு வேலை இருக்கும், அந்த நேரத்தில் கர்த்தர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். எத்தனை பேர் உங்களை பார்த்து தலையை துளுக்குனாங்களோ, எத்தனை பேர் முன்னத்தில் இவன்லாம் ஆண்டவர் ஏசுன்னு போன வேண்டாம் வாரு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஏளனமாக பேசுனாங்களோ, அத்தனை பேர் முன்பும் தலையை உயர்த்துகின்ற கர்த்தர். ஹல்லேலூயா. நம் தலையை உயர்த்துகின்ற தேவன் அவர். அவர் கைவிடாத தேவன். அதைத்தான் நம்ம நம்பணும். அவர் வழி எது வழி? நேர் வழி, உண்மையான வழி. கோணலாம் மாறுபாடான வழியில் போயிட்டோம். அவர் சொல்கிறார்ல, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். எந்த காரியம் நடந்தாலும் நம்ம நேர் வழியில் தான் போகணும் பிரியமானவர்களே. அவருடைய சத்தியத்தின் வழியில் தான் போகணும். சொல்லலாம், ஏய் இவ்வளோ காலம் நீ உண்மையிலோ நான் இருந்துட்டடா, என்ன நடந்தது? சும்மா அந்த ஒரு சின்ன பொய்யை சொல்லு, சும்மா அந்த மாதிரி அவங்கள ஏமாத்து சொல்லலாம். இல்லை பிரியமானவர்களே, அப்படி நாம் போகும்போது காரியங்கள் ஜெயமாய், காரியங்கள் கர்த்தரால் நடக்காது. நிச்சயமாக அந்த காரியம் அது தாறுமாறாக நம்மால் நடந்ததாக இருக்கும். அது நமக்கு பிரயோஜனமாக, அது அப்போ பார்க்குறதுக்கு நல்லதாக இருந்தால் கூட அடுத்து அது நமக்கு நன்மையாக இருக்காது. ஆனால் தேவன் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு தீமையாக இருக்கும் மாதிரி தெரியும், ஆனால் தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நன்மையாய் காரியத்தை முடிய செய்வார். நம்ம உடனே ஒரு கிளைமேக்ஸுக்கு முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம முடிவெடுக்கக்கூடாதுல்ல. அவருக்கு கிளைமேக்ஸ் ஹீரோ. ஆமாம், உங்கள் பையனோட படிப்பு விஷயமா இருக்கட்டும், திருமண காரியங்களாக இருக்கட்டும், உங்களோட தொழிலாக இருக்கட்டும், ஒரு வேலை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவர் வழியில் கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. அன்றைக்கி அந்த மரியம்மாள் மேரி அதை தான் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்துவின் தாயார் அதைத்தான் சொன்னாங்க. மரியம் என்ன சொன்னாங்க? அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை போய் செய்யுங்க. அப்போ அவங்க தண்ணியை போய் ஊற்றுறாங்க, அது திராட்சை ரசமாக மாறுது. கீழ்ப்படியும் போது
கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது உண்மையிலேயே அற்புதங்கள் நடக்கும், காரியங்கள் ஜெயமாய் மாறும். காரியத்தை மாற்ற பண்ணுகிற முடிய பண்ணுகிறது நம் கர்த்தர் தான், நம்மளால் இல்லை. அற்ப காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம், இதெல்லாம் என்ன ஆண்டவர் நடத்திடுவார் அப்படின்னு ராஜாக்கள் சொல்கிறாங்க, யோனத்தான் சொல்கிறான். சரிங்களா, இது தேவன் நடத்துவார். இதெல்லாம் என்ன, இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது அவன் எதிரி பெரிய ஆளாக இருக்கலாம். எலிசா என்ன சொன்னார்? எலிசா சொல்கிறாரு, தண்ணி இல்லாமல் ஜனங்கள்லாம் ஆடு மாடுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை, எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு, மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை, மனுஷங்களுக்கு தண்ணி இல்லை, பஞ்சம் எதுவுமே இல்லை. அப்போ எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? நாளைக்கு இந்நேரம் நீங்கள் இப்போ காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்ப பண்ணும். இது கர்த்தருக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் சூழ்நிலையை பார்த்தா அது காரியம் எனக்கு ஜெயமாக நடக்கிற மாதிரி தெரியலையே, அந்த காரியம் எனக்கு என்ன ஆகும்னே தெரியலையே, அது ஒன்றுமே இருளாக இருக்கே, எனக்கு என்னன்னே தெரியலையே, என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, இது தேவனுக்கு அற்ப காரியம். சொல்கிறாங்களே ஜுஜுபின்னு, அது மாதிரி அவருக்கு லேசான காரியம், அற்ப காரியம். ஆனால் மறுநாள் அவர் எலிசா சொன்னது போல காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல, அந்த பக்கத்து ஊரில் இருந்து உடஞ்சி அந்த இதில் இருந்து தண்ணி வந்தது. இவர்களுடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீர்னால் நிரம்பி ஆடு மாடு மிருக ஜீவன் குடித்து ஜனங்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பெரியமானவர்களே, நம்ம சூழ்நிலையை பார்க்கவே வேண்டாம், அவர் வழியை பார்த்தா போதும். நம்ம இப்படி போகணுமா அப்படி போகணுமா நம்ம கண் இல்லை, நம்ம கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். எப்படியா வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனுடைய கண்களையே நோக்கி இருக்குமா, கரங்களை நோக்கி இருக்குமா போல அவர் செய்யணும்னு. அப்பா உம்மை தான்ப்பா நான் பார்க்குறேன், உம்மை தான்ப்பா நம்பி இருக்கிறேன். ஒரு பாட்டு கூட உண்டுல, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இது ஒரு பாஸ்டர், அவருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவர் சபை மக்களே அவரை வேதனைப்படுத்தும் போது அவர் பாடின பாடலாம். அவர் நம்பிக்கையை டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய் வைக்கல. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு பாருங்க, உம்மை தான்ப்பா நாங்கள் நம்பி இருக்கோம், உண்மையன்றி நாங்கள் வேற யாரையும் நம்பலப்பா. அவர் சொல்கிறாரு, நிந்தைகளும் அவமானங்களும் சகித்து கொண்டு செட்டைகளின் நிழலில் வந்து நிற்கிறோம். எல்லாரும் எங்களை நிந்தையும் அவமானத்தையும் சகிச்சுக்கிறோம்ப்பா, குழந்தை இல்லைன்றதுனால எங்களை ரொம்ப மன புண்படும்படி பேசுகிறாங்கப்பா, ஆனால் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நாங்கள் உமக்கு தான்ப்பா நாங்கள் ஊழியம் பண்ணுறோம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அன்னாள் அழுத ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது போல், ஒரு பிள்ளை கேட்டால் 5 பிள்ளையை கொடுத்தது போல் கர்த்தர் இன்னைக்கு அவருக்கு 2 குழந்தைகளை கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உண்மை. அதாவது கர்த்தரையே நம்பி இருக்கும்போது, கர்த்தரை நம்பி இருக்கும்போது வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம வெட்கப்படவே நம்மளை விட மாட்டார். ஏன்னா நம்ம அவர் ஜனங்கள், அப்பாவை தான் நம்பி இருப்போம். அப்போ அப்பா நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார், எல்லா காரியத்திலையும் அருமையாய் நடத்துவார். பிரியமானவர்களே, எந்த விதத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என்னென்ன காரியங்கள், திருமண காரியமாக இருக்கலாம், வேலையான காரியமாக இருக்கலாம், பிள்ளைங்க படிப்பு காரியமாக இருக்கலாம், நல்ல காரியங்களாக இருக்கலாம், வேறு காரியங்களாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்காய் ஒரு வழக்கு கூட இருக்கலாம். என்னடா இப்படி தீர்ப்பு எப்படி வரும், என்ன வரும்? நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்து வக்கீலை நம்புனீங்களோ அந்த வக்கீலும் நீதிபதியும் ஜெயம் கொடுப்பாருன்னு நம்ப வேண்டாம். நீர் தான்ப்பா நியாயாதிபதி, நீர் நீதியை தூக்கு நூலாக நிற்கிற கர்த்தர்.
நீதியை நூலாகவும் நியாயத்தை தூக்கு நூலாகவும் நிற்கிற கர்த்தர் உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி உம்மிடத்திலிருந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும் ஆண்டவரே, ஜெயம் கிடைக்கணும் ஆண்டவரே, நீதியின்படி நீர் எனக்கு நியாயம் செய்யும்படியாய் என்னை நான் தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய கண்களை உம்முடைய கரத்தையே நோக்கி பார்க்கிறேன்ப்பா. உம்மை தவிர வேற யாரையும் நான் பார்க்கலப்பா. ஜெயம் உம்மிடத்திலிருந்து தான்ப்பா எனக்கு வரணும். நீர் தான்ப்பா நியாயாதிபதி, நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு நீதி செய்யணும். நீதியின் சூரியனே, நியாயாதிபதியே, அன்றைக்கு வரப்போகிற காலத்தில் நியாய தீர்ப்பு உம்மிடத்திலிருந்து வெளிப்பட போகிறது ஆண்டவரே. இந்த காரியத்தில் நியாய தீர்ப்பு உம்மிடத்திலிருந்து எனக்கு வெளிவருவதாக என்று ஜெபம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, நிச்சயமாய் ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவர் நீதியின் சூரியன், நமக்கு நிச்சயமாய் நீதி செய்வார். யாரோ ஒருத்தர் நம்ம பொருளை கொள்ளையாடிட்டு போயிட்டாங்க, நம்ம இடத்த அபகரிச்சுக்கிட்டாங்க. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கொடுத்துருவாங்க. சிங்கத்தின் கடவாய் பற்கள்ல இருந்து பிடுங்கி கொண்டு வந்து நம் கரங்களில் தேவன் கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். நம் கர்த்தரையே சார்ந்திருப்போம், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம், அவர் வழியில் நடப்போம், அவருடைய பாதையில் நம்ம போவோம். அது வெளிச்சம். நமக்கு பாதை என்ன? சத்தியமே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த சத்தியம் நம் வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் வரும்போது அவர் ஜீவ ஒளி நம்மளோடு கூடயே வருகிறார். அவர் பாதையில் நம்ம போகிறோம். அப்போது நமக்கு ஒரு குறை இல்லை. நம்ம காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் பிள்ளைய பலி கொடுதுன்னு சொல்கிறாரு. அப்போது எப்படி நம்பிக்கையோடு அவர் என்ன பண்ணுறாரு? யெகோவா ஈரே, அவர் பார்த்துக்கிடுவார் வாப்பா அப்படின்னு போகிறாரு. ஆனால் கர்த்தர் காரியத்தை மாற பண்ணினார். பிள்ளைய பலி கொடுக்க விட்டாரா? இல்லை. பிரியமானவர்களே, இப்படித்தான் நாம் சிறு குழந்தையை போல அவர் நாமத்தின் மீது 100க்கு 100 நாம் நம்பிக்கை வைக்கும்போது கொஞ்சம் அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிடிக்காது. மனுஷங்களை கொஞ்சம், இவங்களை கொஞ்சம் இல்லை. நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஜீவன் உள்ள தேவன் மீது நம்பிக்கையாய் வைப்பவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஜனம் பாக்கியமான்கள். பாக்கியம் உள்ளது. கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். நம்ம பொண்ணோ நம்ம பொருளோ, இன்றைக்கி ஒரு திருமணம்னு உடனே என் பொண்ணுக்கு நான் ஒரு 100 பவுன் 200 பவுன் நகைப்பட போகிறேன், இத்தனை பட்டுச்சலை எடுத்து வைத்திருக்கேன், என் பிள்ளைக்கு இவ்வளோ காரியங்கள்லாம் நான் செய்ய போகிறேன், கல்யாணம் நல்லா நடக்கும். இல்லை, என்ன இருக்கோ அது இல்லை. கர்த்தருடைய கரத்தில் அதை கொடுக்கும்போது தான் அதை அவர் ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். பாருங்கள், அன்றைக்கு அந்த மலையில் 5000 ஜனங்கள் உட்காந்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு கொடுப்பார்னா ஒன்றுமே இல்லை. சரி, என்னதான் உங்கள்கிட்ட இருக்குது? 5 மீன் 2 அப்பமும், 5 அப்பம் 2 மீன். சரி கொண்டாங்கன்னு வாங்கி அதை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு 5000 பேரும் சாப்பிட்டு மிச்ச துணிக்கே எடுக்க செய்தாரா? காரியத்தை எப்படி நடத்தினார் பாருங்க. அதுபோல் நம் திருமண காரியத்தை அவர் நடத்த வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னான், ஒருத்தவங்களோட கல்யாணத்துக்கு, நான் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விடிய தூங்கலை, விடிய முட்டிக்காலில் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதாவது நாளைக்கு தாலி கட்ட போகிறவங்க கல்யாணம், எல்லா ஏற்பாடும் நடந்து கல்யாண மண்டபத்தில் போய் இருக்காங்க. அந்த தாயார் விடிய ஜெபந்தான் பண்ணாங்களாம். அது எனக்கு ஒரு சாட்சியாக இருந்தது. அப்போ என்னோட பொண்ணோட திருமணத்துக்கும் நானும் அது மாதிரி தான். எந்த காரியமாக இருந்தாலும், அப்பா பொண்ணு பார்க்க வந்தாலும் சரி, பூ வைக்க வந்தாலும் சரி, நிச்சயம் பண்ண வந்தாலும் சரி, கல்யாணம்னாலும் சரி, எல்லாத்துக்கும் முட்டியை போட்டு நீங்கள் மற்ற காரியங்கள்லாம் பாருங்கப்பா, எல்லாவற்றையும் மற்றவங்க நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தேவனை சார்ந்து கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஜெபமே ஜெயம். ஜெபிக்கிறவங்க காரியம் ஜெயமாய் மாறும். குதிரையானது யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு பண்ணி கல்யாணம் கட்டி கொடுத்தாலும் அவங்க வாழ்க்கை அந்த வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது, அவருடைய சித்தப்படி, அவருடைய நாமத்தின்படி நடக்கும்போது தான் அது அந்த காரியம் நல்லதாக இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும்.
என் பிள்ளைங்களோட படிப்பெல்லாம் இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எனக்கு அவன் சண்டை போடுறானே, இப்படி என்ன பண்ணுறானே, என்னை இப்படியெல்லாம் சொல்கிறானே, பரவாயில்ல, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உன் சகோதரன் 70 முறை மன்னின்றார்ல, மன்னிச்சிட்டு போங்க, மன்னிங்க. ஆனால் கர்த்தர் காரியத்தை நடத்துவார். நமக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். நம்ம குறுகுவதில்லை பிரியமானவர்களே. நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது கர்த்தருடைய கை குறுகி இருக்கவில்லைல்ல, அவர் நம்மை நிறைவாய் நடத்துவார். ஆபிரகாம் பாருங்க, தான் தம்பியே நீ எந்த பக்கம் போகணும்ப்பா அப்படின்னோடனே செழிப்பான தேசத்துக்கு தான் போனான். ஆனால் கஷ்டப்பட்டது அவன் தானே. ஆபிரகாமுக்கு அவனை போல ஒரு ஐஸ்வர்யவான் இல்லைன்னு சொல்லும் அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். விட்டு கொடுத்தாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து, ஐயோ இப்படி போச்சே, இல்லை, என் தேவன் எனக்கு கொடுப்பார், என் தேவன் எனக்கு தருவார், என் பிள்ளைகளை பாதுகாப்பார். நீதி நாம் செய்யும்போது நீதிமானினுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்குமா? ஆம் பிரியமானவர்களே, நீதிமானினுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிறவர். அதனால நம்ம அவருடைய நீதியின் பாதையில், சத்தியத்தின் பாதையில், அவருடைய சமாதானத்தின் வழி நாம் நடக்கும்போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. எல்லாவற்றையும் அவர் நடத்துவார். அந்த காரியம் ஜெயமாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். யாருக்கு? எதிரிக்கு. சத்துரு நினைப்பான், உங்களை அழிக்கணும்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவர் காரியத்தை மாறி அவனுக்கு முடிச்சிருவார். காரியம் மாறுதலாய் முடிந்தது, அவன் தோற்று போயிடுவான். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. காரியத்தை நிச்சயமாக கர்த்தர் மாத்திரம்தான் வாய்க்க செய்யும் பிரியமானவர்களே. சாலமன் ஒரு சுவிசேஷகர். அவர் அழகாய் நிறையா பாடல் பாடுவார். அவர் ஈபியில் வேலை செய்கிறார், கவர்மெண்ட் வேலை. ஆனால் நல்ல ஒரு சுவிசேஷகர், நிறையா பாடல்கள் பாடுவார். அதில் இந்த காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தர்னு ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கிறாரு. மிகவும் அருமையான பாடல் பிரியமானவர்களே. அந்த பாடல், காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திட்ட கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார், காரியத்தை வாய்க்க செய்யும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார், உன்னை பெயர் சொல்லி அழைத்த உன் கர்த்தர் இறுதி வரை நடத்திடுவார். காரியமாகும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தராலே காரியமாகும், காரியமாகும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தராலே காரியமாகும். ஆம் பிரியமானவர்களே, காரியத்தை வாய்க்க செய்கிறது கர்த்தர். அப்போ ஏன்னா இவ்வளோ நாளாக இருக்குது? ஆபிரகாமுக்கு குழந்தை தருவேன்னு சொன்னார், 25 வருஷம் காத்திருந்தார்ல. காத்திருக்கும். அப்போது அவர் அந்த தூதன் அவர்கிட்ட சொல்கிறாரு, அடுத்த உற்பவ கட்ட காலத்தில் உன் மனைவி சாராள் ஒரு குழந்தையை அவள் கையில் அணைச்சிக்கிட்டு இருப்பா. இது கர்த்தருக்கு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இல்லை. எந்த காரியமானாலும் தேவனால் கூடும். ஆனால் அதுக்கு ஒரு வேலை வரும். அவர் டைமில் அது நடக்கும், நடந்தே தீரும். அந்த டைம் அதுவரையிலும் நம்ம என்ன செய்யணும்? அவர் பாதத்தில் பொறுமையோடு கர்த்தருக்காய் நாம் காத்திருப்பது, நம்பிக்கையோடு அவர் வழியில், தேவன் சொல்லுகின்ற வழியில். அந்த வழி கொஞ்சம் கஷ்டமான வழியாக கூட இருக்கலாம். யோபுக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டம், எல்லாவற்றையும் தாங்கினான். கடைசியில் 2 மடங்கு ஆசீர்வாதம். பிசாசு காரியத்தை வாய்க்க பண்ணுச்சா? இல்லையே. பிசாசு நினச்சிச்சு, யோபுவோட வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிருவோன்னு.
நான் எப்படினாலும் நம்ம ஜெயிச்சிடலாம், யோபோ கொன்றலான்னு தான் நினச்சது. இல்லை பிரியமானவர்களே, அவன் முழுவதையும் கர்த்தரிடம் சார்ந்து கொள்ளும்போது எத்தனையோ பாடுகளில் தான் அவன் போனான். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஆபிரகாமை போல, யோபுவை போல, தானியேல் அன்னைக்கு உண்மையுள்ளவனாய் தேவனுடைய வழியில் இருந்தான். தேவன் சொன்ன வார்த்தையின்படி பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு இருந்தான். கர்த்தர் சொன்ன வழியில் நடந்தான். ராஜாவை வணங்கலைன்னா தலை எடுக்கப்படும், ஜெபிக்கவே கூடாது. 3 வேளையும் ஜெபித்தான். ஜன்னலை திறந்து வச்சு எருசலேமை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணினான். என்ன ஒரு விசுவாசம், நம்பிக்கை பாருங்க. 3 வேளையும் ஜெபம் பண்ணுறான். கர்த்தருடைய சிலையை அவன் வணங்கலை, தைரியமாக இருந்தான். சிங்கத்தில் கூட கொண்டே போட்டாங்க. அப்போ கூட அவன் இல்லை ராஜா, நான் நாளைக்குலேருந்து உங்கள் பொற்சிலையை வணங்குறேன்லாம் சொல்லலை. ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரா? ஹல்லேலூயா. காரியம் எப்படி முடிந்தது தெரியுமா? யாரெல்லாம் தானியேலுக்கு விரோதமாய் இந்த காரியத்தை செய்தார்களோ, சிங்கத்து குகைக்குள்ளே போய் அவனை போடணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு ராஜாவிடம் கொடுத்து ஒப்பு கொடுத்தார்களோ, அத்தனை பேர்களும், அவர்களுடைய மனைவிகளும், அவர்களுடைய பிள்ளைகளும் ராஜா கூப்பிட்டு இந்த சிங்கத்திட்ட கொண்டே போடுங்க அப்படின்னாரு. அவங்க அத்தனை பேர் இங்கொண்டே போடும்போதே சிங்கம் பீறி எல்லாரையும் கொண்டு போட்டது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய தானியேலை போல கர்த்தருடைய வழியில் நடந்து கர்த்தர் மேல், நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது என்ன காரியம், என்ன துன்பம் கஷ்டம் வந்தாலும் அவரையே நம்பிக்கையாக கொண்டு நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது நிச்சயமாக காரியம் கர்த்தரால் நடக்கும். காரியம் கர்த்தரால் நிறைவேறும். எப்படி நிறைவேறும்? நன்றாய் நிறைவேறும். அது பெரிய காரியமோ, சின்ன காரியமோ, நல்ல காரியமோ, எந்த காரியமோ, அற்ப காரியமோ, எதுவாக இருந்தாலும், என்ன வேணா இருக்கட்டும், அந்த காரியம் அது நல்லதாய் நடக்கும். அந்த காரியத்தை நம் தேவன் அழகாய் முடிப்பார். நமக்கு ஆசீர்வாதமாய் அந்த காரியம் மாறும். நம்மளை பார்த்து மற்றவங்கெல்லாம் ஆச்சரியப்படும்படியாய், இவெல்லாம் ஆண்டவர்கிட்ட போனவ என்ன நடந்து சொன்னவங்களாம் ஆச்சரியப்படும்படியாய், கர்த்தரே மெய்யான தேவன் என்று அவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் காரியத்தை மாற பண்ணுவார். பிரியமானவர்களே, பயப்படாதீர்கள். இந்த மாதம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாம் தானியேலை போல உண்மையான வழியில் நடப்போம். ஆபிரகாமை போல பொறுமையோடு காத்திருப்போம். யோபுவை போல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போம். நிச்சயமாக காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிகளை எழுதுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. இந்த கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை, இதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே காரியங்கள் ஜெயமாய் மாறும்போது சாட்சியை தயவு பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. அநேகருக்கு நீங்கள் சாட்சி சொல்லும்போது அது மற்றவங்களுக்கு உண்மையிலேயே அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் தொடர்ந்து முழுவதையும் தேவன் தாமே வழி நடத்துவாராக. இந்த கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறப் போவதற்காய் ஸ்தோத்திரம். God bless you.